ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபையாய் காணப்படுகிறபடினாலே தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து எல்லாவித இக்கட்டுகளுக்கும் கொடிய வியாதியின் மத்தியிலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாளை கூட தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளிலும் நாம் ரட்சிப்பின் சரியான பார்வை என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நபர்கள் நான் பரலோகத்திற்கு போவேனா அல்லது போக மாட்டேனா என்பதும் அறியாமல் ஒரு சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிலர் மரித்த பிறகுதான் நான் பரலோகத்திற்கு போவேனா அல்லது இல்லையா என்பதை தேவன் தான் முடிவு செய்வார் என்பதை அப்படியாய் சிலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன என்பதை முதலாவது நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது தேவ ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாய் நம்மை மாற்றுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொன்னால் நாம் பழைய மனிதன் மரித்து புது மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக நாம் இந்த பூமியிலே நாம் பிறக்கிறோம். அதுதான் இங்கே இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி, அநேகர் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள். சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட நாம் மரித்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும், நாம் பரலோகம் போவோமா அல்லது இல்லையா என்பது தெரிய வரும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்கள். நிச்சயமாய் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுதான் ரட்சிப்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடைசி பரிந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையிலேயே நாம் கடைசி பரியதும் நிலை நின்று நம்முடைய விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் ஆவிக்குரிய இந்த பிறப்பையும் நாம் காத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நாம் என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவன் அதற்காகத்தான் இந்த பூமியிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்மை ரட்சிக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே தேவன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தன்னுடைய சரீரம் இரத்தம் தன்னுடைய ஜீவனையும் பாராதபடிக்கு சிலுவை மரண பரிந்தும் தன்னைத்தானே தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்து இந்த ரட்சிப்பை அவர் உறுதி செய்தார். இந்த ரட்சிப்பினுடைய பின்னணியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது எதற்காக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன, அதனுடைய சரியான பார்வை என்று சொன்னால் என்ன என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வோம். முதலாவது, ஏன் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், என்ன நெசசரி இருக்கிறது, ரட்சிப்புக்கு என்ன அவசியம் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவன் முதலாவது மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தேவன் அவர்களை நித்திய ஜீவனோடு படைத்திருந்தார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய நாசிலே ஊதி ஜீவனை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பாருங்க, தேவன் அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை உண்டு பண்ணினார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லி அங்கே தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கையை
ஏற்படுத்தியிருந்தார். இந்த உடன்படிக்கை நிமித்தம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாத்து அவன் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் பிசாசு இடையிலே அவனை வஞ்சித்து ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த கனியை புசிக்க வைத்து அங்கே ஒரு மாபெரும் பிரச்சனையை, ஆவிக்குரிய பிரச்சனை அங்கே உண்டாகுது. ஆண்டவர் சொல்லியிருந்தால், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். என்ன மரணம் அது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது. ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் என்ன? தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு மரணம். தன்னை படைத்த தன்னுடைய தேவனை பிரிந்து தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து அவன் பிசாசுக்கு அடிமையாய் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டானது. அந்த கனியை புசித்ததினாலே அங்கே 3 வகையான அடிப்படை பிரச்சனைகள் உண்டானது. ஒன்று, பிசாசு அவர்களை வஞ்சித்து விட்டான், அவர்களை அடிமையாக ஏற்படுத்தி விட்டான். இரண்டாவது, பாவம் அவர்களை ஆட்கொண்டது, அவர்கள் பாவம் செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். மூன்றாவது, தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவானது. இப்பொழுது தேவன் சொல்லியபடி இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். எங்கே அவர்கள் சரீர மரணம் அடைந்தார்களா என்று சொல்லி பார்க்கும்போது இல்லை. அங்கே என்ன மரணம் நேரிட்டது? நித்திய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் படைக்கப்பட்டிருந்த அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து மரணத்திற்கு பாத்திரவான்களாய் மாறிப்போனார்கள். இந்த மரணம் அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் ஆளுகை செய்து வந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த மரணத்தை ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததினாலே தேவன் இதை எப்படியாகிலும் நிறுத்தி அவர்கள் மரணத்தை அடையாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அதனால தான் இங்கே 16ஆம் வசனத்தில் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த வசனம் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவரான உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த 3 அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா? பிரிவினை, பாவம், பிசாசினுடைய ஆளுகை தன்மை. இந்த 3 அடிப்படை பிரச்சனைகளை கல்வாரி சிலுவையிலே தீர்த்து அதை சரி செய்யும்படியாக தேவன் 3 காரியத்தை, 3 வேலையை கல்வாரி சிலுவையிலே, அதாவது மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள், இந்த 3 அற்புதமான செயல்களை சிலுவையிலே நிகழ்த்தி பிரிவினையை நீக்கினார், பாவத்தை நீக்கினார், பிசாசுடைய ஆளுகை தன்மையை நீக்கி தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் வெற்றி சிறந்தார். அதனால யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா என்ன? ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ரட்சிப்பு இஸ் ஈக்குவல் டு நித்திய ஜீவன், லைஃப். இந்த ரட்சிப்பு தான் நித்திய ஜீவன். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நபர்கள் தேவனை விசுவாசித்து, தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து, யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறார்கள். மரித்த பிறகு அல்ல, அவர்கள் வாழும் பொழுதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார். அநேகர் இதை விசுவாசிக்கிறது பாருங்க. எப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்நானம் பெற்றோமோ, மறுபடியும் பிறந்தோமோ, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு புது சிருஷ்டியாக தேவனுடைய பிள்ளையாய் நாம் பிறந்திருக்கோம். அப்போ எதுக்காக இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதை தேவன் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார்.
யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, மொழிகை ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம், நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு மரித்தாலும் சரி, அல்லது நாளைக்கு மரித்தாலும் சரி, அல்லது அடுத்த வருடம் மரித்தாலும், எப்பொழுது மரித்தாலும் சரி, நித்திய ஜீவனுக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்கள். அதுதான் ரட்சிப்பு. சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். எதை இழந்து விட்டோம்? ஆதியிலே இந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து விட்டோம். அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் மனுஷருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை செய்து முடித்து விட்டார். இந்த அடிப்படை பிரச்சனை, தேவனையும் நம்மையும் பிரிக்கிற இந்த பிரச்சனையை தேவன் கல்வாரி சிலுவிலே அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அதை சரி செய்ததினாலே யாரெல்லாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சரி, உடனே கிடைச்சிருமா? இல்லை. நம்முடைய இந்த ரட்சிப்பிலே நாம் உயிர் வாழும் நாட்கள் மட்டும் இதில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. கடைசி வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பிலே நிலை நிற்க வேண்டும். சரி, இடையில தேவனை தூஷித்து விட்டு, தேவனை மறுதளித்து விட்டு, தேவனை ஆராதிக்காமல் மற்ற விக்கிரகங்களுக்கு நாம் சொல்வோம் என்று சொன்னால் இந்த நித்திய ஜீவனை இழக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது அல்லாதபடிக்கு நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாகவே நாம் வாழ்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை நமக்கு தேவன் ஆல்ரெடி கொடுத்து விட்டார் என்பதுதான் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்களாய் காணப்படுகிறோம். இங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பு எதற்காக நமக்கு தேவை என்று சொன்னால், இழந்து போனதை மறுபடியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியில் இழந்துட்டோம், தேவனை விட்டு பிரிந்து விட்டோம், நித்திய ஜீவனை இழந்து விட்டோம். அதை மறுபடியுமாக கட்டி எழுப்பும்படியாக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் பூமிக்கு வந்து நம்மை இந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை கர்த்தர் விடுவித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நிறைய பேர் ரட்சிப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் முழுவதுமாக நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கூட நாம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இப்போ விசுவாசமானது நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லும். அப்போ இங்கே வாசித்த வசனத்தின்படி என் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற ஒவ்வொரு நபருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் தேவன் அவனை எழுப்புவார் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ யாரெல்லாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறார்களோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா பாதி வழியில் நாம் அழிகிறவர்களாய் காணப்படும், அவிசுவாசமாய் மாறிவிடுவோம் என்று சொன்னால், அல்லது தேவனை விட்டு பிரிந்து தூரம் போவோம் என்று சொன்னால் இந்த நித்திய ஜீவனை இழக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அதே யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் அதுதான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, ஜெபம் அடுத்த பார்ட். முதலாவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும்
கிடையாது. ஆனால் விசுவாசத்தோடு ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணாலும் அதற்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். அதனால் அநேகர் இன்றைக்கு ஜெபம் ஜெபம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஜெபிப்பது ரொம்ப நல்லது. ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபித்தோம் என்று சொன்னால் அதை விசுவாசிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதி. விசுவாசம் என்று சொன்னால் நிகழ்காலத்திலேயே, எதிர்காலத்திலே பெறப்போகிற நன்மையை நிகழ்காலத்திலேயே நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் அது கண்களாலே நாம் பார்க்க முடியாது. அதான் வசனம் சொல்கிறது. அதை கண்களாலே நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நம்பிக்கை, விசுவாசம் என்று சொன்னால் நிகழ்காலம், நம்பிக்கை என்று சொன்னால் எதிர்காலம். அதாவது பாருங்க, எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள போகிற, அதாவது லிட்டரலாக நாம் ரிசீவ் பண்ண போகிற அந்த ஆசீர்வாதத்தை இப்பொழுது நிகழ்காலத்திலேயே நாம் பெற்றுக்கொள்வோம். பட் அதை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் அது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம பார்க்க முடியாமல் இருக்கலாம். நித்திய ஜீவனை நாம் பார்க்க முடியாது, பரலோக ராஜ்யத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் வாழ்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு நாம் காணப்பட வேண்டும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நாம் வேலையாட்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போ? அந்த எஜமான் கூட இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அந்த எஜமான் தூரம் பயணம் போயிருக்கும் பொழுதும் இந்த வேலைக்காரன் என்ன செய்ய வேணும்? தன்னுடைய எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக, நன்றி உள்ளவனாக, அந்த எஜமான் கொடுத்த வேலையை சரியாய் செய்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். அவன் தான் உண்மையான விசுவாசி என்று சொல்லி சொல்வார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியாது, நித்திய ஜீவனை பார்க்க முடியாது, பரலோக ராஜ்யத்தை நாம் காண முடியாவிட்டாலும் அவர் இருக்கிறார், நம்மோடு வாசமாய் இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது. கடைசி நாளிலே நான் பரலோக ராஜ்யத்தை நான் பிரவேசிப்பேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள்ளாய் காணப்படும். ஆனால் அது எப்போ நடக்கும்? கடைசி நாளில் தான் நடக்கும். கடைசி நாளில் தான் கர்த்தர் நம்ம எழுப்புவார். அதுதான் நம்பப்படுகிற உறுதியாய் காணப்படுகிறது. இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த விசுவாசம் பூரணப்பட்டவர்களாக நாம் காணப்படும். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கடுகளவு விசுவாசம் தேவனிடத்திலே சேரக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இல்லை கடைசி நாளில் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதை இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் ரட்சிப்பு என்று சொன்னால் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரட்சிப்பு. ஒரு மனுஷன் குழிக்குள்ளே விழுந்துட்டான், புதக்குழியில் விழுந்துட்டான்னு சொன்னால் அவன் எவ்வளவாய் தன் முயற்சி எடுக்கிறானோ, தன்னால் முயற்சி எடுக்கிறானோ வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா அவன் உள்ளே போயிடுவான். பாருங்க, அவன் எப்படி அந்த புதக்குழியிலிருந்து வெளியே வர முடியும்? புதக்குழியில் இல்லாத ஒரு நபர் கயிறு போட்டோ அல்லது ஒரு கொம்பை கொடுத்தோ அவனை என்ன செய்ய வேண்டும்? தூக்கி விட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார். எல்லா மனுஷனும் புதக்குழியில் விழுந்த மாதிரி எல்லா பாவத்துக்குள்ளே விழுந்தது. ஒரு பாவமுள்ள மனுஷன் இன்னொரு பாவமுள்ள மனுஷனை ரட்சிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் விக்கிரகத்தை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாருங்க, உலக மனுஷர்களை நம்பி மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த புதைக்குழியில இல்லாத ஒரு நபர். அவர் மாத்திரம்தான் நல்ல நிலத்தில் இருக்கிற ஒரு நபர். அவர் தான் எல்லா ஜனங்களையும் அந்த புதைக்குழியிலிருந்து தூக்கி விடுகிற ஒரு நபராக இருக்கிறார் என்பதுதான். அப்போ புதைக்குழியில அவன் செத்து போக போறான், அவனை தூக்கி மேலே விட்டுட்டார். இப்போ அவனுக்கு என்ன வந்துடுச்சு? புதக்குழியில் இல்லாமல் மேலே வந்த நபர் உயிர் பிழைச்சிட்டான்னு அர்த்தம். அவனுக்கு உயிர் வந்துடுச்சு. மறுபடியும் அவன் மரணத்திற்கு விலகி காணப்படுகிறான். இப்போ மறுபடியும் அவன் அந்த புதக்குழியில் என்ன செய்ய முடியாது? விட முடியாது. பாருங்க, அப்போ இதுதான் ரட்சிப்பு. அந்த புதக்குழியிலிருந்து, பிசாசினுடைய ஆளுகை தன்மையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிரிவினிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி மேலே விட்டுட்டார். அப்படி சொந்த பிள்ளையாய் மாற்றிட்டார். இப்போ நமக்கு ஜீவன் வந்துடுச்சு. மறுபடியும் நமக்கு மரணம் கிடையாது. இல்லை நான் புதக்குழியில் தான் இருக்கிறேன்,
நாம் மறுத்து விடுவேனா அல்லது பிழைப்பேன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் புதக்குழியில் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் நீங்கள் மேலே வரலை, இன்னும் முழுமையாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி தான் அதற்கு அர்த்தமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் புதக்குழியிலிருந்து வெளியே வந்தவர்கள் என்பதை விசுவாசி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்பதை விசுவாசி. மரணத்தை குறித்த கவலை நமக்கு வேண்டாம். தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. இதுதான் இந்த ரட்சிப்பினுடைய பின்னணியாய் காணப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் புதக்குழியில் இருக்கிறது மாதிரி ரட்சிப்பு நமக்கு தேவை. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நாம் அறிக்கை செய்கிற நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் பார்ப்போம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அதில் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி. சரி, நாம் எப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம்? இப்போ நாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோமா அல்லது தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோமா அல்லது எந்த ராஜ்யத்தில், பிசாசனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோமா? இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டு வகையான ராஜ்யங்கள் உண்டு. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசனுடைய ராஜ்யம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்திற்குள் வருகிறார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் அந்த புதைக்குழியாகிய பிசாசனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதனால் ஒவ்வொரு நபரும் அதுக்காக தான் இந்த சுவிசேஷம் தேவை. நாம் எதுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களை அந்த பாவம், சாபம், அந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுவித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். எதுக்காக தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும்? பிசாசனுடைய பிள்ளையாக இருந்துட்டு போகலாமே. ஏன்னு சொன்னால் அப்படி இருந்தால் மரணம் அவனை ஆட்கொள்ளும். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் மாறினோம் என்று சொன்னால் மரணத்தின் மேல் நமக்கு அதிகாரம் இல்லை. தேவன் நம்ம அதுக்கு தப்புவித்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது தான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. அதுதான் நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். ரட்சிப்பு என்று சொன்னால் இன்றைக்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தேவ பிள்ளையாய் இருக்கிறோம், நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாருமே எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ரட்சிக்கப்பட்ட நபர்கள் நாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் இப்பொழுது அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறி யோவான் 1:12 சொல்கிறது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் எல்லாம் தேவனால் பிறக்கப்பட்டவர்கள். அதனால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசமாக இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவன் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இதில் கூட ஒரு மிஸ்டேக் இருக்கு. அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகுதான் நம்ம ஆளுகை செய்ய போகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகுதான் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தவறாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுதுதான் தேவனை நாம் முகமுகமாய் காணப்போகிறோம், தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் சுந்தரிக்க போகிறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நாம் யார் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்தலானபடினால் என் ராஜ்யம் உலகத்தில் வந்தாயிற்று. ஆனாலும் முழுமையா இன்னும் வரவில்லை தான். தேவனுடைய ராஜ்யம் இன்னும் முழுமையா வரவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷர்களும் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத நபர்கள் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்? அவர்கள் பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் சுவிசேஷம் தேவை. அவர்களை சுவிசேஷம் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதுதான் நம்முடைய வேலையாக இருக்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தான் இந்த ஊழியத்தை ஸ்தாபித்து செய்து கொண்டிருக்கிறார்.
அதனால் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்ன விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்? முதலாவது, நான் ரட்சிக்கப்பட்டேன், அதாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன் என்ற விசுவாசம் வேண்டும். இரண்டாவது, நான் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலக காரியங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீங்கள் என்ன வேண்டும்? அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு காரியம். நீங்களும் உலக மனுஷரை போல எல்லாவற்றிலும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு பாருங்க. நம்மை தேவன் அவருடைய ரட்சிப்பின் பாதையில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவரோடு இணைந்து இந்த தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் கடைசியில் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம். சப்போஸ் நீங்கள் இல்லை, தேவ ராஜ்யத்தில் இல்லை, ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால், விசுவாச ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. யாரெல்லாம் தேவ ராஜ்யத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, வசனம் சொல்லுது 1:3-16 சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை, வாசமாக இருக்கிறது இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நிறைய பேர் அறியாமல் தான் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே ஆவியானவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்னும் அறியாமல் தன் சுய இஷ்டப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுவோம், நாம் தேவனுடைய ஆலயம். பில்டிங்கை போய் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? எனக்கு பெரிய மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், ஸ்தாபனத்தை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், சிலர் போதகர்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும், தேவனுடைய நாமத்தை மாத்திரம்தான் உயர்த்துகிற ஒரு நபர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ நாம் தேவனுடைய ஆலயம், தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிறார். வாசமாக இருந்து கடைசி பரிந்து நம்மை நடத்தி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வைப்பதுதான் அவருடைய பெரிதான வேலையாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் முழுமையான ஒரு ரட்சிப்பாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை, என்ற விசுவாசம் நமக்கு தேவை. எப்பொழுது பெற்றுக்கொள்வோம்? நம்பிக்கையில் எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த காரியத்தை இப்பொழுதே விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதில் காத்திருப்போம் என்று சொன்னால், நாம் கடைசியில் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவோம். அதில் இந்த பிசாசுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அறிய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிய வேண்டும். அடுத்தது மூன்றாவது பாருங்க, எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 5:11 மறுபடியும் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது என்ன ஆண்டவர் சொல்கிறார்? 1 யோவான் 5:11 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். என்ன விசுவாசம் நமக்கு தேவை? தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அதே 5:1 வாசிக்கும் பொழுது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கு. மூன்றாவது ஒரு காரியம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு என்று சொன்னால் நித்திய ஜீவன். சரி, இப்போ நாம் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் என்ன? நிறைய பேர் விசுவாசம்னா என்னன்னு இன்னைக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. எனக்கு ஜுரம் சரியாயிடுச்சு, எனக்கு இது சரியாயிடுச்சு, நான் இதை விசுவாசிக்கிறேன். இப்படி ரொம்ப எளிமையான முறையில் அநேக சத்தியத்தை அறியாமல் இருக்கிறது மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. இந்த 5:1 பார்க்கும் பொழுது 1 யோவான் 5:1 நம்முடைய விசுவாசம் என்ன? குமாரனை எப்படி விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவானவரே கிறிஸ்து. இயேசு என்பது அவருடைய நாமம், கிறிஸ்து என்பது அவருடைய பொசிஷன். கிறிஸ்து தேவனுடைய பொசிஷன். இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம். சரி, இயேசுடைய நாமம் ஓகே. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம்,
பண்ணப்பட்டவர். இயேசு என்று சொன்னால் இரட்சகர், நம்மை ரட்சித்து விட்டார், நித்திய ஜீவனை கொடுத்து விட்டார். அடுத்ததாக நாம் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்து என்று சொன்னால் என்ன? என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? அவர் 3 வகையான அபிஷேகம் உடையவராக இருக்கிறார். ஒன்று, அவர் உண்மையான தீர்க்கதரிசி. இரண்டாவது, உண்மையான ஆசாரி. மூன்றாவது, உண்மையான ராஜா. இந்த 3 அபிஷேகத்தையும் கிறிஸ்து பெற்றிருக்கிறார். கிறிஸ்து என்று சொன்னால் தேவனுடைய பகுதி. அவருடைய செய்த அந்த வேலையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அவர் உண்மையான தீர்க்கதரிசியாக இருந்து யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். அவரே வழியை உண்டு பண்ணினார். என்ன வழியை உண்டு பண்ணினார்? தேவனிடத்தில் நாம் சேரக்கூடிய வழியை அவர் தான் உண்டு பண்ணினார். அவரால் இல்லாமல் நாம் தேவனிடத்தில் சேர முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்து தேவனுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த பிரிவினையை கர்த்தர் நீக்கி இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் நேரடியாக சேரக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அவர் உண்மையான ஆசாரியர். அவர் உண்மையான ஆசாரியனாக இருந்ததுனால அவர் ஆடு மாடு உடைய வெள்ளாட்டுக்கடாருடைய ரத்தத்தை அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி சிலுவையில் நம்மை விளைவிக்கிறமாய் மீட்டெடுத்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இதுலேயும் ஒரு சந்தேகம், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லது இல்லையா என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு அதில் ஒரு பெரிய டவுட் இருக்குது. அப்போ நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். அவர் பட்ட பாடுகள் எதற்காக? இன்னும் அதை சரியாக நீங்கள் விசுவாசிக்கலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். என்ன விசுவாசம் இருக்குது? கல்வாரி சிலுவையிலே நமக்காய் கர்த்தர் ரத்தம் சிந்தினார், எனக்கும் கல்வாரி சிலுவைக்கும் தொடர்பு உண்டு என்பதை விசுவாசியுங்கள். அதனாலே நாம் எல்லா பாவத்திற்கும், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் இருக்கிற எல்லா பாவத்துக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். அதனால நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, பாவிகள் என்றும் மறுபடியும் அறிக்கை செய்யாதீங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கும் பொழுது மூன்றாவது, அவர் உண்மையான ராஜா. உண்மையான ராஜாவாக இருந்து கல்வாரி சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்கினார், பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து நித்திய ஜீவனை மறுபடியுமாக ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார், விசுவாசிக்காதவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரன் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். சரி, எப்படி இந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வது? சரி, இப்போ இயேசுனா என்ன, கிறிஸ்துனா என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி அந்த நித்திய ஜீவனை கடைசி வரையில் நம்ம பாதுகாத்துக் கொள்வது? கடைசி வரைந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது இல்லையா? எப்படி நாம் நிலை நிற்பது என்று சொன்னால், குமாரனை உடையவர்களாய் நாம் எப்பொழுது இருக்க வேண்டும், அவ்வளவுதான். குமாரன் நமக்குள் வாசமாக இருக்கிறார், அதனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்போ சப்போஸ் குமாரன் நமக்குள்ளே இல்லை, ரட்சிப்பின் காரியங்கள் நமக்குள்ளே இல்லை, ஆவிக்குரிய காரியங்கள் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நாம் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. நம்முடைய சுய நீதியினாலே நமக்கு ஒருபோதும் நித்திய ஜீவன் கிடைக்காது. நம்முடைய சுய நீதியினாலே, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், நான் நல்லவனாக இருக்கிறதுனாலே, நன்மை செய்கிறதுனாலே எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. எப்படி எனக்கு கிடைக்கும்? கிறிஸ்து எனக்குள் வாசமாக இருந்தால் கிடைக்கும். கிறிஸ்து எனக்குள் வாசமாக இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கும். அதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் அவருக்குள்ளதான் இருக்கு. அதான் சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த ஜீவனுமா இருக்கிற அவர் நமக்குள்ள இருந்தா நமக்கு அந்த நித்திய ஜீவன் உண்டு. சப்போஸ் அவர் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய சுயநீதியினாலே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே, ஆராதனையினாலே மட்டும் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. குமாரன் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்பதை அறிந்து அவரோடு பயணிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கடைசி வரைந்து அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நீங்க இப்போ தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும். தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கும் பொழுதுதான், கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்யும் பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை, நான் பாதியில் போயிட்டேன், நான் அவிசுவாசமாயிட்டேன், பின்மாற்றமான ஜீவியத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவனை
இழந்து விடுவீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க மாட்டார். நல்லா கவனிங்க. உங்களுக்குள் குமாரன் வாசமாய் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்களுக்குள்ள குமாரன் வாசமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவன். ஏன்னா அவர் தான் நித்திய ஜீவன். அவர் உங்களுக்குள் வாசமாக இருக்க வேண்டும். சப்போஸ் அவர் இல்லை, நான் உலகப்படி தான் வாழ்கிறேன், உலகத்துக்குரியவனாக இருக்கிறேன்னா பிசாசு உங்களை ஆளுகை செய்வான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவராஜ்யத்துக்கு விலகி இருப்பீர்கள். நான் கலாத்தியர் 2:20 சொல்கிறது. வாசிப்போம். கலாத்தியர் 2:20 என்ன சொல்கிறது? பவுல் என்ன சொல்கிறான்? இதோ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் நான் சொல்றேன். நீங்கள் மரிக்க வேண்டும், சுயம் மரிக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தானத்தில் நாம் மரித்து போகிறோம். அதன் பிறகு நாம் உயிரோடு எழுந்து கொள்கிறோம். எப்படி? பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகுதான் ஜெபம். இன்றைக்கு ஜெபம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அவருடைய ரட்சிப்பினுடைய அனுபவங்கள், விசுவாசத்தினுடைய தன்மை அறியாமல் இருக்கிறார்கள். விசுவாசித்து ஜெபித்தால் தான் அந்த ஜெபத்தையே கர்த்தர் கேட்கிறாருன்னா, அப்ப ஜெபம் எப்படி முன்பதான் வரும்? நீங்க விசுவாசிக்காம ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் எப்படி கேட்டு உங்களுக்கு பதில் தருவார்? அதான் ஆண்டவர் சொன்னார். தன் சீஷர்களோடு படகுல சென்றிருக்கும் பொழுது அந்த காற்றையும் கடலையும் அவளால் அதட்ட முடியல. ஆண்டவர் எழுந்து அதட்டி, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி அங்கே சொல்றாரு பாருங்க. இப்போ விசுவாசம் தான் முதல்ல முக்கியமாய் கருதப்படுது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. ஜெபம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் கிடையாது. இல்லாத ஒன்றை இன்றைக்கு பிடித்து கொண்டு பிசாசு இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் எனக்கு சொன்னார், நான் 30 வருஷமா ஜெபம் பண்ணேன், ஒரு ஆன்சர் இல்லை. எப்படி ஆன்சர் வரும்? நீ விசுவாசித்து ஜெபிச்சாதானே ஆன்சர் வரும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்குன்னு தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், இந்த உலகத்திலிருந்து நம்மை விடுதலையாகும். விசுவாசம் இல்லாம எவ்வளவு நாள் தான் ஜெபிச்சாலும் கர்த்தரால அதை கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம் இல்லாம நீங்க விழுந்து விழுந்து உபவாசம் இருந்து எவ்வளவுதான் கத்தி அழுது ஜெபம் பண்ணாலும் ஒரு அஞ்ஞானிகளை போலதான் அது இருக்குமே. ஆனால் அது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாய் இருக்காது. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருந்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் கடைசி நாளிலே கர்த்தர் நம்மை எழுப்புவார். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற எந்த ஜெபத்திற்கும், விசுவாசம் இல்லாமல் செய்கிற எந்த காரியத்திற்கும் தேவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த விசுவாசம் தான் தேவனிடத்தில் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. விசுவாசம் இல்லாமல் எப்பேற்பட்ட காரியத்தை சாதித்து கொண்டிருந்தாலும் அது பிரயோஜனமற்றது. அதற்கு நமக்கு வழி இல்லை, சம்பந்தம் இல்லை. அதனால இங்க பவுல் சொல்லுகிறார் பாருங்க, சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட நான் அறையப்பட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு, என்னுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்ப யார் நமக்குள் வாழ்றா? கிறிஸ்து நமக்குள் வாழ்றார். கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து நம்மை எல்லா தீமைக்கும், எல்லா உலகத்தினுடைய காரியங்களுக்கும், பிசாசுடைய ஆளுகைக்கும் நம்மை விலக்கி தேவன் நம்மை ஆளுகை செய்து கடைசி வரையிலும் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கும் வரையிலும் அவர் தான் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உடனே சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க சுய பலத்தினால வாழ்ற பார்க்குறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் பண்ணிடுவேன், நான் இது செஞ்சிருவேன். இன்னைக்கு நிறைய போதர்கள் கூட அப்படிதான், நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நாம் கிறிஸ்துவோடு மரித்தவர்கள். கிறிஸ்து தான் நமக்குள் இருந்து எல்லாவற்றையும் செய்கிற நபர்களாய் காணப்பட வேண்டும். சுயமாய் நாம் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களும் தோல்வியே அடையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அநேகர் தோற்று போயிருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் தேவனோடு இருந்தார்களோ அவர்கள் தோற்று போனதே இல்லை. தேவனுடைய வழி நடத்துவதன்படி யாரெல்லாம் நடத்தப்பட்டார்களோ அவர்கள் தோற்று போனதே கிடையாது. விசுவாசத்தோடு ஆபிரகாம் விசுவாசத்தோடு நடந்தார், அவர் தோற்று போகவில்லை. மோசே விசுவாசத்தோடு நடந்தார், தேவனோடு ஐக்கியமாக இருந்தார், அவர் தோற்று போகவில்லை. யோசேப்பு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், தேவனுடைய காரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர் தோற்று போகவில்லை. தாவீது தேவனுடைய பிள்ளையாக இருந்து
அவர் தேவனுடைய வழிநடத்தின்படி சென்றதுனால் அவரும் தோற்று போகவில்லை பாருங்கள். இப்படி அநேகர், பவுலை கூட நாம் சொல்லலாம், பவுலும் தேவனோடு இருந்ததுனால அவர் தோற்று போகவில்லை. ஆனால் யாரெல்லாம் சுய பலத்தை சார்ந்திருந்தார்களோ அவர்கள் தோற்று போனவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. நாம் செய்ய வேண்டுமா அல்லது கர்த்தர் செய்ய வேண்டுமா? நாம் பெரியவர்களா அல்லது கர்த்தர் பெரியவரா? நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டுமா அல்லது கர்த்தரை உயர்த்த வேண்டுமா? இதுதான் இன்றைய நாள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தங்களுடைய மேன்மையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், தேவனை மறந்து போயிருக்கிறார்கள். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் கருதப்படுகிறது. அதன் பிறகுதான் ஜெபம். ஜெபத்தை தேவன் இங்கே முன்பதாய் வைக்கவே இல்லை. விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் வைக்கப்படுகிறது. அதன் பிறகுதான் ஜெபம். இந்த விசுவாசம் இருந்தால் தான் தேவனுக்கும் நமக்கும் உறவு இருக்குது. அந்த உறவு இருந்தால் தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உறவு இல்லை, ஆனால் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா எப்படி அவரால் கேட்க முடியும்? இல்லை. அதனால் முதல்ல இந்த விசுவாசம் தான் தேவனோடு நமக்கு மிகப்பெரிய ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு 3 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு நித்திய ஜீவன் என்றார். ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள். இரண்டாவது நாம் பார்த்தோம், நாம் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிசாசனுடைய ராஜ்யம் அல்ல. அதனால் எது நடந்தாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. தேவனோடு இருப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்லுகிறபடி பசியோ பட்டினியோ நாசமோசமோ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று வேதம் சொல்லு. அதனால் அப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது, விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாய் கருதப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பாலத்தை, மிகப்பெரிய தொடர்பை இந்த விசுவாசம் தான் நமக்கு கொடுக்கிறது. மற்ற எதுவும் நம்ம அது கொடுக்க முடியாது. அதனால் நித்திய ஜீவனை கடைசி நாளிலே பரலோக ராஜ்யத்தை அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு எல்லா சந்தேகங்களும் நீங்கள் எடுத்துவிட்டு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ராஜ்யத்தில் வாழ்கிறீர்கள், நிச்சயமாய் பரலோகம் சென்றடைவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாலு வாசிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த வசனங்களை ஆசீர்வதிங்க. இருக்கிற இந்த கோவிட்-19 பிரச்சனை இந்தியா முழுக்கும், உலகம் முழுக்கும் இன்றைக்கு கொடிய வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தர் அவர்கள் மீது இரக்கமாக இருப்பீராக, ரட்சிக்கப்பட்டவர்கள் மீது இரக்கமாக இருப்பீர்களாக. தொடர்ந்து பேர்பட்ட எல்லா பிரச்சனையும் விலக்கி கர்த்தர் நீர் ஆசீர்வதி. சத்தியத்தை சத்தியமாய் அறிய கர்த்தர் நீர் கிருபைத்தார். சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை அறிய கர்த்தர் கிருபைத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் நீர் ஆசீர்வதி வல்லப்படுத்தும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.